Daily. Taste the Daily. திருவள்ளூர் அகோபில மடத்தில் வேதம் பயின்று வந்த 3 மாணவர்கள் வீரராகவ பெருமாள் கோவில் குளத்தில் முழுகி உயிரிழந்தது குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். இன்று அதிகாலை திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவர் திருக்குளத்தில் படியில் நின்று கடவுளை வணங்கி சத்தியாவதனம் செய்து கொண்டிருந்த போது அலோபில மடத்தில் வேதம் பயின்று வந்த மாணவர்கள் வீரராகவன், ஹரிஹரன், வெங்கட்ராமன் ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதனையடுத்து தீயணைப்புத்துறை உதவியுடன் உடல்கள் மீட்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்தது குறித்து திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவர்கள் திருக்குளத்தில் உயிரிழந்த இடத்தில் இந்து அறநிலைத்துறை வேலூர் மண்டல இணை ஆணையர் அனிதா, மாவட்ட இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் சிவஞானம் ஆகியோர் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலைத்துறையின் வேலூர் மண்டல இணை ஆணையர் அனிதா கூறுகையில், கோவில் குளத்தில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்ததாகவும் தடையை மீறி மாணவர்கள் எவ்வாறு உள்ளே சென்று குளித்தனர் என்பது குறித்து கோவில் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கத்தின் அடிப்படையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் கோவில் குளத்தை முறையாக சுத்தம் செய்து கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் பாதுகாவலர்களை அதிகப்படுத்தவும் கோவில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஷாம், விவரங்களுக்கு நன்றி பிரபு. Taste the Daily.